நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் ஏற்காடுங்க. நல்லூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல புதுசா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி என்ன சொன்னாருன்னா, எங்களோட நேட்டிவ் ராமேஸ்வரம்ங்க, இங்க அப்பப்போ ஹாலிடேஸ்க்காக ஸ்டே பண்றதுக்கு வருவோம், அதுக்காக தான் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாருங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பயோ டேங்கையும் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக உங்க பயோ டேங்க் தான் பெஸ்ட்னு உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, அது பிவிசியாக இருக்கட்டும், இல்லை காங்கிரீட்டில் இருக்கிற பயோ டேங்காக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் இருக்க பயோ டேங்காக இருக்கட்டும், நீங்கள் பிளெயின்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை 1500லேருந்து 2000 வரைக்கும் செலவு பண்ணி உள்ள ரீஃபில் பண்ணணும். இதுவே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனாக இருந்ததுன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மண் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகும். இதுவே நீங்கள் செங்கல் மணல் வச்சு காங்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா, இது ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால மரங்கள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அதனோட வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா, கிராக் விழுந்ததுன்னா அந்த கழிவுகள் வெளியே வருங்க. பக்கத்துலேயே போர் இருந்ததுன்னா அந்த தண்ணியோடு தான் கலக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் ரிஜிடட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலை பண்ணியிருக்கிறதுனால இந்த டேங்க் உங்களுக்கு இரும்பை விட 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழியே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காது. அதே மாதிரி பாக்டீரியாவே நீங்கள் ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே எப்போவுமே ஹாட் பேக் மாதிரி ஈவனான டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்குங்க. வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை இந்த டேங்க் உள்ளே எடுத்துக்காதனால உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. அதனால நீங்கள் வாழ்நாள் முழுதும் பாக்டீரியாவுக்கு செலவு பண்ண தேவையில்லை, ரீஃபிலும் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் காங்கிரீட், பிவிசி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்கும் போதே உடஞ்சிரும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு 50 வருஷம் பாக்டீரியாவுக்கும் டேங்குக்கும் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.